சார் அவருக்கு வந்து அதான் ஃபுட்டு இந்த எதுவுமே ஃபுட்டே சாப்பிட முடியாது, அப்படியே ஃபுட்டே இறங்காது, அந்த உள்ளே ஏதோ பிளாக் ஆன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச உள்ளே கட்டி ஒன்று இருந்தது அவருக்கு. என்னோட பேர் வந்து ஜெயக்குமார். நாங்கள் ஆவடியிலேருந்து வரோம். என்னோட பிறப்புக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் இருந்தது. ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அவரோட கண்டிஷன் ரொம்ப பேடாக இருக்குது, சர்ஜரி எதுவும் பண்ண முடியாது, அவர் லைஃப்னா ஒரு 6 மாதம் இல்லை 8 மந்த்ஸ் தான் இருக்கும், நீங்கள் வீட்டிலேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார் இங்கே புனர்ஜன் இது கேன்சர் இன்ஸ்டியூட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே டாக்டர்ஸ்லாம் பார்த்தாங்க, பார்த்துட்டு டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. அதுக்கு எடுத்துகிட்டு மெடிசன் கொடுத்தாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வர சொன்னாங்க. மெடிசன் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவர் இன்டேக் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பசி நல்லா எடுக்குது. முன்னே பேசவே மாட்டார், அவர் சைலண்ட்டாக இருப்பார். இப்போ நல்லா பேசுகிறாரு, அவரே நடந்து போகிறாரு, வராரு, ரெஸ்ட் ரூம்லாம் அவரே போயிட்டு வராரு. இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கும் டேப்லெட் தீர்ந்ததுனால. இப்போ அதே மெடிசன் கண்டினியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 2 months பார்க்கலாம். பார்த்துட்டு அவருக்கு அந்த மூக்கு டியூப் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது அவருக்கு தொந்தரவாக இருக்குன்னாரு. சரி இந்த மந்த் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டியூபும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கார். எங்களுக்கு இது வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது சார். அவருக்கு வந்து அதான் ஃபுட்டு இந்த எதுவுமே ஃபுட்டே சாப்பிட முடியாது, அப்படியே ஃபுட்டே இறங்காது, அந்த உள்ளே ஏதோ பிளாக் ஆன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச உள்ளே கட்டி ஒன்று இருந்தது அவருக்கு. அந்த உணவு குழலில் ஏதோ கட்டி ஒன்று இருந்தது. அதை வந்து சர்ஜரி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவரோட கண்டிஷன் சரியில்லை, ஏஜை வந்து அவருக்கு 67 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேயே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அவங்க ஒரு 15 days 20 days வந்து அட்மிஷன்லாம் போட்டுச்சு, இன்பேஷனில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் ரொம்ப பேடாகுது, அவர் ஃபுட்டே எடுக்கிறது இல்லை, இங்கே இருந்தாலும் ரிஸ்க்கு தான், நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. பட் இப்போ இங்கே மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு. அவரே சில டைம் வந்து எனக்கு பசிக்குது, நீங்கள் ஃபுட்டு கொடுங்கன்றாரு. ஃபஸ்ட்டு நடக்கவே மாட்டார், பேசவே மாட்டார், பேசுகிறாரு, நடக்கிறாரு, எல்லாம் அவரோட வேலைகளை அவரே செஞ்சுக்கிறாரு. இல்லை சார், அதுக்கு முன்னாடி அங்கே பார்க்கும்போது அவருக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லுவார். அது பெயின் இன்ஜெக்ஷன் கொடுங்க, டேப்லெட். இப்போ எந்த பெயினும் இல்லைன்றார் சார். இப்போ நார்மலாக இருக்கார். ஒரு 20-30 daysலேயே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு சார். இந்த டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் 20-30 daysக்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் நார்மலாக ஆகிட்டார் சார். அதான் சார், அந்த கஞ்சி, சத்து மாவு, அந்த மாதிரி கஞ்சி லிக்விடாக மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுக்குறோம். இப்போ டாக்டர்ஸ் நான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் முட்டை வெள்ளை கரு மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது இந்த மந்த்லேருந்து ட்ரை பண்ணுறோம் சார். அது ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. சொன்ன மாதிரி நாங்கள் ஒயிட் சுகர் கொடுக்கறது இல்லை, அவாய்ட் பண்ணிட்டோம். இல்லை சார், இந்த மெடிசன் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது சார். இல்லை அதுதான் சார், ஸ்டார்டிங்கில் வந்து அவர் எந்திரிச்சு நடக்க முடியாது சார். அவரால் யாராச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணால் தான் போவார் வருவார். பட் இப்போ அவரே எந்திரிச்சு நடக்கிறாரு, பேசுகிறாரு, அவரோட தேவைகள் அவரே செஞ்சுக்கிறாரு. ட்ரெஸ்ஸெலாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் யாருன்னா மாட்டி விடணும், எந்த ட்ரெஸ் இருந்தாலும், ஷர்ட்டோ இல்லை ஒரு பேண்ட்டோ. இப்போ அவர் ஷர்ட்டோ பேண்ட்டோ அவரே மாட்டிக்கிறாரு. அவரே எந்திரிச்சு வெளியே கூட வாக்கிங் கூட போயிட்டு வர்றாரு. அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சார். இல்லை அந்த டியூப் மட்டும் எடுக்க சொல்லியிருந்தார், அது கொஞ்சம் அவருக்கு அன்ஈஸியாக இருக்கான். அதான் சார்கிட்ட கேட்டோம், டாக்டர்கிட்ட. அவர் இந்த 2 months பார்ப்போம், ஒரு சில டெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு.